Hello friends, welcome to Sujas Samayal. இன்னைக்கு நம்ம சேனல்ல வந்துட்டு மங்குங்கற பிக்மெண்டேஷன் ப்ராப்ளம் ஃபுல்லாவே கியூர் ஆகிறதுக்காக ஒரு ஜூஸ் எப்படி ரெடி பண்றது அப்படிங்கறத பத்தி தாங்க பார்க்க போறோம். இந்த ஜூஸ் வந்துட்டு நீங்க டெய்லியுமே எடுத்துக்கலாம். ஒரு 3 months போல நீங்க ரெகுலராவே எடுத்துக்கோங்க. இல்லனா ஒரு வாரத்துக்கு ஒரு 5 நாள் போல கண்டினியூஸா எடுத்துக்கோங்க. இந்த ஜூஸ் கூட நீங்க நம்ம சேனல்ல இருந்து இந்த பிக்மெண்டேஷன் ப்ராப்ளமுக்காக இந்த மன்சிஸ்ட் ஆயில் வந்து ரெடி பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். இந்த ஆயிலை உங்களுடைய ஃபேஸ்ல அப்ளை பண்ணி நல்லா மசாஜ் பண்ணிட்டு ரெகுலரா வாஷ் பண்ணிட்டு வாங்க. உங்களுக்கு சீக்கிரமாவே கியூர் ஆகும். இந்த மன்சிஸ்ட் ஆயில் உங்களுக்கு வேணும்னா ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு உடனே வாட்ஸ்அப் பண்ணி உங்களுடைய ஆர்டரை வந்து பிளேஸ் பண்ணிக்கோங்க. மற்ற டீடைல்ஸ் எதுவா இருந்தாலும் நீங்க வாட்ஸ்அப் பண்ணி டீடைல்ஸ் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இப்போ இந்த ஜூஸ் எப்படி ரெடி பண்றது அப்படின்னு பார்க்கலாம். இந்த ஜூஸ் செய்யறதுக்கு நமக்கு ஒரு பாதி எலுமிச்சம்பழம், ஒரு கைப்பிடி புதினா, ஒரு கைப்பிடி அளவுக்கு துளசி இலை வந்து தேவைப்படுது. இந்த ஜூஸ்ல வந்துட்டு நாம எலுமிச்சம்பழத்தை வந்து ஜூஸா சேர்த்துக்க போறது இல்லைங்க. இந்த எலுமிச்சம்பழத்தை அப்படியே தோலோட சேர்க்க போறோம். சின்ன பீஸா கட் பண்ணி அப்படியே நம்ம மிக்சியில சேர்த்து அரைச்சுக்கலாம். இதுல வந்துட்டு ஒரு கைப்பிடி புதினாவும் ஒரு கைப்பிடி துளசியும் எடுத்திருக்கோம். புதினாக்கு பதிலா கொத்தமல்லி சேர்க்கலாமா அப்படின்லாம் கேட்காதீங்க. புதினா மட்டும்தான் சேர்க்கணும். அதே மாதிரி துளசிக்கு பதிலா நீங்க கருந்துளசி இருந்தா கூட சேர்த்துக்கோங்க. இப்ப இந்த புதினாவையும் துளசியும் நல்லா கழுவிட்டு இப்ப எடுத்து வச்சிருக்கேன். இந்த எலுமிச்சம்பழத்தையும் சின்ன பீஸா கட் பண்ணியிருக்கேன். இப்ப இது எல்லாத்தையும் நம்ம மிக்சியில சேர்த்து அரைச்சுக்கலாம். லெமனை வந்து எதுக்காக நம்ம வெறும் ஜூஸ் மட்டும் சேர்க்காம இந்த மாதிரி தோலோட சேர்த்து அரைக்கிறோம்னா இதுல வந்துட்டு லெமனோட தோல்ல வந்துட்டு விட்டமின் சி சத்துக்கள் வந்து ரொம்ப அதிகமா இருக்கு. அதனாலதான் நம்ம சேர்க்கிறோம். இது வந்து நம்மளுடைய ஸ்கின்னுக்கு வந்துட்டு ரொம்ப நல்லது. இதை வந்துட்டு முதல்ல இப்ப தண்ணி சேர்க்காம அரைச்சுக்கலாங்க. அதுக்கப்புறமா 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். மொத்தம் வந்து இந்த ஜூஸ் நம்ம ஒரு நாளைக்கு ஒரு 300 ml அளவுக்கு குடிக்கணும். இப்ப இது கூட இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து இந்த மிக்சர் ஜாரையும் நல்லா கழுவிட்டு இது கூடவே சேர்த்துக்கலாம். அவ்வளவுதாங்க. இப்ப ஜூஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப சிம்பிளான ஜூஸுங்க. ஜூஸை வந்துட்டு நம்ம ரெகுலரா எடுத்துக்கும் போது நம்ம உடம்புல உள்ள நச்சுக்கள், கழிவு இதெல்லாம் சீக்கிரமா வெளியேறிட்டே இருக்கும். ரெகுலரா எடுத்துக்கும் போது நம்மளுடைய ஸ்கின் வந்துட்டு ரொம்ப கிளீனா மாறிடும். பொதுவா இந்த மங்கு யாருக்கெல்லாம் அதிகமா வரும்னா 40 வயசுக்கு மேல மெனோபாஸ் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு, ஹார்மோனல் இம்பேலன்ஸ் ப்ராப்ளம்னால கஷ்டப்படுறவங்களுக்கு, அப்புறம் வெயில்ல நிறைய வேலை செய்யறவங்களுக்கு, இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வரும். நம்ம உடம்புல உள்ள இந்த டாக்ஸின்ஸ் கழிவுகளை வெளியேற்றுறதுக்கு இந்த ஜூஸை எடுத்துக்கிட்டு முக்கியமா பாத்தீங்கன்னா மலச்சிக்கல் பிரச்சனையும் இல்லாம பாத்துக்கணுங்க. மலச்சிக்கல் பிரச்சனை இல்லாம இருந்தாலே நம்ம உடம்புல வந்து பாதி பிரச்சனை எல்லாம் சரியாயிடும். இப்ப இந்த ஜூஸ்ல வந்துட்டு ஒரு சிட்டிகை அளவுக்கு உப்பும் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரக பவுடரையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அப்படியே குடிக்க வேண்டியதாங்க. இந்த ஜூஸை வந்து எந்த டைம்ல குடிக்கணும் அப்படின்னா உங்களுக்கு அசிடிட்டி ப்ராப்ளம் இருக்கு, இல்ல அல்சர் ப்ராப்ளம்லாம் இருக்கு அப்படின்னா நீங்க காலையில வெறும் வயிற்றுல குடிக்க வேணாங்க. ஏன்னா இந்த ஜூஸை நம்ம ஒரு நாள்ல எப்ப வேணா குடிச்சுக்கலாம். ஏன்னா லெமனை வந்து நம்ம அப்படியே போட்டு அரைச்சு குடிக்கிறதுனால சிலருக்கு வந்து அசிடிட்டி ப்ராப்ளம் வர்றதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. அதனால நீங்க காலையில ஒரு 10-11 மணி போல குடிக்கலாம், இல்ல மத்தியான டைம்ல குடிக்கலாம், இல்ல ஒரு ஈவினிங் டயத்துல கூட நீங்க குடிச்சுக்கலாம். நைட் டைம்ல குடிக்க வேணாம். ஏன்னா இது லெமனை வந்து நம்ம சேர்க்கறதுனால சிலருக்கு வந்துட்டு சளி பிடிக்கலாம் வாய்ப்பு இருக்கு. எவ்வளவு நாளைக்கு இந்த ஜூஸ் குடிக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 3 மாசம் வரைக்கும் கூட நீங்க கண்டினியூஸா குடிங்க. டெய்லி குடிக்க முடியாட்டி கூட வாரத்துல ஒரு 5 நாளாவது ரெகுலரா எடுத்துக்கோங்க. இந்த ஜூஸை வந்துட்டு நீங்க ஒரு வாரம் கண்டினியூஸா குடிச்சு பார்த்தாலே உங்க ஸ்கின்ல தெரியுற சேஞ்சஸ் வந்து உங்களுக்கு தெரியும். நல்லா சாஃப்டா இருக்கும், நல்லா கிளீனா மாறி இருக்கும். இந்த ஜூஸை கண்டினியூஸா எடுத்துக்கிட்டு இந்த மன்சிஸ்ட் ஆயிலையும் உங்களுடைய ஃபேஸ்ல அப்ளை பண்ணி நல்லா மசாஜ் பண்ணிட்டே வாங்க. இந்த பிக்மெண்டேஷனை சரி பண்றதுக்காக இந்த ஆயில்ல மன்சிஸ்டாங்கிற ஒரு முக்கியமான வேர் சேர்க்கிறோம். இது வந்துட்டு இந்த மங்குவை வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா வந்துட்டு மறைய வச்சிரும். உங்களுடைய ஸ்கின் வந்துட்டு நல்ல சாஃப்டாவும் ஷைனிங்காவும் மாறி வர்றது உங்களுக்கு கண் கூட தெரியும். உங்களுக்கு ஆயிலி ஸ்கின்னா இருந்தா கூட நீங்க இந்த மன்சிஸ்ட் ஆயிலை தாராளமா யூஸ் பண்ணலாங்க. ஏன்னா ஆயிலி ஸ்கின் இருக்கிறவங்க யூஸ் பண்ணலாமா அப்படின்னு நிறைய பேர் கேட்கறாங்க. தாராளமா யூஸ் பண்ணலாம். வாரத்துக்கு 3 நாள் யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ட்ரை ஸ்கின்னா இருந்தா நீங்க வாரத்துல 6 நாள் கூட இந்த ஆயிலை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நார்மல் ஸ்கின் இருக்கிறவங்க வாரத்துல 4 அல்லது 5 நாள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க.
இந்த மன்சிஸ்ட் ஆயிலை நீங்கள் நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா காலையில் எந்திரிச்சு குளிக்கிறதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணி நல்லா மசாஜ் பண்ணதுக்கு அப்புறமா ஸ்கின்ல 1 hour நல்லா இந்த ஆயில் அப்சர்வ் ஆகுற மாதிரி விட்டுருங்க. அதுக்கப்புறமா நீங்கள் வாஷ் பண்ணிக்கோங்க. இதை நீங்கள் ரெகுலராக பண்ணிட்டு வரும்போது உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல சேஞ்சஸ் தெரியும். இந்த ஆயில் வேணும்னா நீங்கள் ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி டீட்டெயில்ஸ் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.